எல்லாருக்குமே அவர் ஒரு சக நடிகராக பழகியிருப்பாங்க, கூட நண்பராக பழகியிருப்பாங்க. ஆனால் நான் இது வரைக்கும் அவரை ஒரு முறை கூட பார்த்தது கிடையாது. ஆனால் அவர் மாதிரி ஒரு மனிதரோட ஒரு நாள் கூட நம்ம ஒரு ஆசீர்வாதம் வாங்கலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கு எனக்கு. எப்பயாவது அவரை பார்த்துருந்தோம். இன்னைக்கு கூட காலையில் குறிச்சி இங்கே இறங்கி ஓடி வந்த காவல்துறை நண்பர்கள் ஒவ்வொருத்தவங்க நீங்கள் போக பயப்படாதீங்க, பார்க்கலாம் அண்ணன் அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோ தூரம் நாங்கள் ஓடி வந்திருக்கோம். இப்போ நான் என்ன அவர்கிட்டேருந்து கற்றுக்கிட்ட ஒரே ஒரு விஷயம், எவ்வளோ சம்பாதிச்சாலும் தனக்கு குடும்பத்துக்குன்னு வச்சுக்காம அடுத்தவர்களுக்கு கொடுத்தே சிவந்த கரம் அந்த கரம் மட்டும்தான். இதெல்லாம் நாங்கள் இன்னைக்கு கற்றுக்குறோம். இன்னைக்கு சின்னதாக நாங்கள் உதவி பண்ணுறோன்னா அந்த மலை ஒரு பெரிய மலை அங்கே படுத்திருக்கு, அவர் போட்டது தான். நிறைஞ்ச மனசுக்காருங்கிறது அவருக்கு மட்டும்தான் பொருத்தமாக இருக்கும். இன்னைக்கு இங்கே பார்க்குறத விட ஊர்களில் நிறைய பேர் டிவி முன்னாடி உட்காந்து அவர் முகத்தை இன்னைக்கு தான் கடைசியாக பார்க்க போகிறோன்னு டிவியை கூட அமர்த்தாமல் உட்காந்துருக்காங்க. இவ்வளோ லட்சம் பேர் அவர் சம்பாதிச்சிருக்காரு. கண்டிப்பாக அவருடைய ஆன்மா சாந்தி அடையும். அவங்க குடும்பம் இந்த இழப்புலேருந்து வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டம். அண்ணியாக இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும், எல்லாருக்குமே அவருடைய வழிகாட்டுதல் மூலமாக அவங்க என்றைக்குமே அவங்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத நான் இப்போ கேட்டுக்கிறேன். அண்ணனை இன்னைக்கு இன்னைக்கு அவர்கிட்ட நான் ஆசீர்வாதம் வாங்கியிருக்கேன். இன்னையிலேருந்து இல்லை, நாங்கள் கொஞ்ச நாளாக நான் பண்ணுற விஷயம் அடுத்தவர்களுக்கு உதவி, இன்னும் அண்ணன் வழியில் நிறைய உதவி செய்வேன் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். நன்றி. கேப்டன் சாரை பற்றி சொல்கிறேன்ல, பேசிகிட்டே இருக்கலாம். அவ்வளவு விஷயங்கள், அவரோட நல்ல விஷயங்கள் இருக்குது. இந்த காலத்தில் இவ்வளோட இத்தனை பேரோட இத்தனை கோடிக்கணக்கான மக்களோட இதயத்தில் இடம் பிடிச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதர். அவரை இப்படி ஒரு நிலைமையில் பார்க்குறதுங்கிறது, தூங்கிட்டு இருக்கார் எந்திரிச்சிட மாட்டாரான்ற மாதிரி தான் வருத்தமாக இருக்குது. எம் கேப்டன் மனிதராய் வாழ்ந்த புனிதர், தனக்கென வாழாமல் பிறருக்கென வாழ்ந்தவர், தன்னலம் இல்லாதவர், தரணி போற்றுபவர், இரக்க குணம் கொண்டவர், இயன்றதை இல்லாதவருக்கு செய்பவர், மனிதநேயம் படைத்தவர், மனிதர்களில் மகிமையாய் பிறந்தவர், கொடுக்கும் கரம் கொண்டவர், கொடுத்து கொடுத்து கர்ணனையே வென்றவர், தமிழ் மண்ணாளவில்லை என்றாலும் தமிழ் மக்களின் மனதை ஆள்பவர், எங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைந்தவர். இறைவா, இனி எப்போது காண்போம் எங்கள் மனித நேயத்தை? இனி எங்கு காண்போம் மனித தெய்வத்தை? இறைவா, எங்கள் உயிரை திரும்ப கொடுத்துவிடு, இல்லையெனில் எங்கள் உயிரையும் சேர்த்து எடுத்துவிடு. நன்றி. நீ பொட்டு வச்ச தங்க கூடம், ஊருக்கு நீ மகுடம். இந்த மாதிரி ஒரு அற்புதமான பாடல்கள் எல்லாம் பாடக்கூடிய எத்தனையோ டுவேட்ஸ், எத்தனையோ சோலோ சாங்ஸு. பாசமுள்ள பாண்டியர், இதெல்லாமே அவருக்கு பாடக்கூடிய வாய்ப்பு. நான் எப்போ பார்த்தாலும் அண்ணன் பாசமாக என்கிட்ட பேசக்கூடிய ஒரு அன்பு, இந்த மாதிரி ஒரு மகான்கள் சில பேர் தான் இருப்பாங்க. இன்றைக்கி ஒரு அவர் சம்பாதிச்ச சொத்து என்னன்றது இன்றைக்கி பார்க்கலாம். அது அந்த அளவுக்கு ஒரு மாமனிதர். எல்லாரும் பிறந்தது இறக்க வேண்டும் ஒரு நாள். பட் இந்த மாதிரி ஒரு அற்புதமான மனிதர் போகும்போது அவருக்காக திரண்டு வருகின்ற அந்த பாசமுள்ள மக்களை பார்த்து அந்த இறைவனை அவருக்கு சொர்க்கத்தை அந்த 100% தருவார். வாழ்க விஜயகாந்த் அவர்கள். தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டனை பற்றி சில நினைவுகள். பெரம்பலூர் பாராளுமன்ற உறுப்பினர் ஐயா வாயுவேந்தர் பச்சமுத்து அவர்கள் இப்போது சில நினைவுகள் கேப்டனை பற்றி. கேப்டன் விஜயகாந்த் அவருடைய மறைவு தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய இழப்பு, தமிழ்நாட்டு மக்களுக்கே ஒரு பெரிய இழப்பு என்று நான் நினைக்கிறேன். அவர் ஒரு குழந்தை போன்ற ஒரு மனம் உள்ளவர்.
என்னை பார்க்கிற போதெல்லாம் அண்ணா எந்த இடத்துல எந்த பிரச்சனையாலும் அவர்கிட்ட போய் சொன்ன உடனே அதை செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவர். அவருடைய கேப்டன் டிவி துவங்கப்பட்ட காலத்தில் எங்களுடைய சின்னத்திரை நடிகை சென்ற அழைப்பு வந்தது. நாங்கள்லாம் சென்றிருந்த பொழுது அவர் எங்களுக்கு கொடுத்த அந்த வரவேற்பும் அந்த மரியாதையும் எங்களால் இன்று வரை மறக்க முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவன், மனித நேயமக்க தலைவன், ஏழை பங்காளர், இரக்க மனம் குடைத்த தலைவன். அப்படிப்பட்ட ஒரு தலைவரை இழந்தது ரொம்ப சிரமம். இது கலை உலகிற்கு மட்டுமல்ல, அரசியல் உலகிற்கு மட்டுமல்ல, நம் தமிழ் மக்களுக்கு ஒரு பெரிய இழப்பு. அப்படிப்பட்ட ஒரு தலைவரை நாம் இழந்திருக்கிறோம். அவர் இந்த இழப்பு வந்திருக்கவே கூடாது. என்னவென்று புரியவில்லை, என்ன சொல்வதென்று தெரியவில்லை. இப்படிப்பட்ட ஒரு மனிதமே நேயமிக்க தலைவனை நாம் இழந்து தவிப்பது ரொம்பவும் மனதுக்கு வேதனையாக இருக்கிறது. அவர்கள் தொண்டர்களுக்கும், நானும் அது ஒரு தொண்டன் தான், எங்களை போன்ற தொண்டர்களுக்கும் எல்லோருக்கும் ஒரு குடும்பத்தை சார்ந்த அவங்களுக்கு எப்படி ஆதரவு சொல்வது என்று தெரியவில்லை. என்னுடைய சின்னத்திரை நடிகர் சங்கத்தின் சார்பிலே மீண்டும் மீண்டும் எங்களுடைய மனசு கஷ்டமான எங்களுடைய இறுதி அஞ்சலியை செலுத்தியிருக்கிறேன். எங்கள் அன்புக்குரியவர் எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, அவங்க எவ்வளோ வேலை செஞ்சாங்க. நான் டப்பிங் ஆர்டிஸ்ட்டு, மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டு. அவர் மாதிரி பேசி நான் நிறைய சம்பாதிச்சிருக்கேன். அதே மாதிரி அவருடைய நிறைய படங்கள், நான் என்னுடைய படங்கள் தான் வந்து எனக்கு பர்சனலாக போய் படம் வரலை அப்படின்னா அவர் அது வந்து நான் ஒரு சாதாரண சின்ன ஆர்டிஸ்ட் தான், அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து எனக்காக வந்து அந்த பணத்தை வாங்கி கொடுத்துருக்காரு. டப்பிங்லையும் சரி, நடிகர் சங்கத்திலையும் சரி. இப்படி ஒரு மனிதர், ஒரு மாணிக்கம் அவர் இழந்து போன மாதம் கூட நான் கேட்டேன், எனக்கு ராஜன் சார் தலைவர் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்து தரேன். அந்த அளவுக்கு ஒரு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க. அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. இப்படி பார்க்கணும்னு உலகமே இழந்து நிற்குது. எங்கள் கேப்டன் இன்னும் பேசுன்றது அவருடைய ஆத்மா சாந்தி.